நாம பார்க்க போறது ஹார்முஸ் ஜலசந்தி. இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு பேசப்படக்கூடிய ஒரு பெயரா சமூக வலைத்தளங்கள் முழுக்க ஆக்கிரமித்திருப்பது ஹார்முஸ் ஜலசந்தி. பாரசீக வளைகுடாவையும் ஓமனையும் இணைக்கக்கூடிய ஒரு குறுகிய ஒரு நீர்வழி பாதை. 33 கிலோமீட்டர் தூரம், 21 மைல் கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இது. உலகத்தினுடைய கச்சா எண்ணெய் உற்பத்தியில ஒரு 21% பங்கு இந்த பகுதி வழியாக தான் நடக்கும். இப்போ இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குதலை நடத்தியிருக்கு. இதற்கு அமெரிக்கா ஒரு பெரிய சப்போர்ட்டா இஸ்ரேலுக்கு இருக்கிறதுனால இப்போ ஒரு பெரிய போர் பதட்டம் அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு. இந்த வழியா எந்த கப்பல் வந்தாலும் நாங்க தாக்குவோம் அப்படின்னு ஈரான் தெளிவா சொல்லியிருக்கு. பக்ரைன்ல கூட அமெரிக்காவினுடைய கொடியை சுமந்து கொண்டு வந்த ஒரு கப்பல் ஈரானால தாக்கப்பட்டிருக்கு. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா வார் ரிஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதை இன்னைக்கு எல்லா அந்த காப்பீட்டு நிறுவனமும் கைவிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட கண்டெய்னர் கப்பல்கள் எல்லாம் இன்னும் கடல்ல அப்படியே நிக்குது, கச்சா எண்ணெயோட நிக்குது. இந்த இடத்த கடந்து வர்றதுக்கு முடியாம நிக்குது. அந்த அளவுக்கு ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலைய இன்னைக்கு அந்த ஹார்முஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாதையில உலகம் இன்னைக்கு கண்விழித்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இதனால உலக நாடுகள் முழுக்க கச்சா எண்ணெயின் மூலமாக, அதனுடைய பெட்ரோலிய பொருட்கள் மூலமாக ஒரு பெரிய ஒரு டிமாண்டு நாளைக்கு ஏற்பட போகுது. அதனால பல நாடுகள் பாதிப்புக்கு உள்ளாக போகிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு பேர் ஆபத்து இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. என்ன காரணம்னா, ஈரான் பாத்தீங்கன்னா தரையிலிருந்து தாக்குதலை நடத்த முடியும், வான்வழியாகவும் தாக்குதலை நடத்த முடியும், கடலுக்கு அடியில குண்டுகள் மூலமாகவும் அந்த கப்பலை தாக்குதல் நடத்த முடியும். அப்படி 3 வழியான தாக்குதல்களை நிகழ்த்துவது மூலமா அந்த கப்பலை நிலைகுலைய செய்ய முடியும். அமெரிக்காவினுடைய ஆபிரகாம் லிங்கன் கப்பலின் மீதே மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி அமெரிக்க கப்பல்களையே பின்வாங்க வைத்திருக்கிறது ஈரான். அதனால மிகப்பெரிய ஒரு அச்சத்தின் காரணமாக இவ்வளவு பெரிய பலமான ஆயுதங்கள்லாம் இவங்கள்ட்ட இருக்கா அப்படின்னு அமெரிக்காவே யோசிக்கிற அளவுக்கான தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறாங்க. அமெரிக்கா இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மற்ற நாடுகளுக்கெல்லாம் ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரோன்கள் தாங்கி இருக்கக்கூடிய ஈரானினுடைய போர்க்கப்பல்களை, ஏவனைகள் தாங்கி இருக்கக்கூடிய ஈரானினுடைய போர்க்கப்பல்கள் பல இதை அழித்து, ஈரான்கிட்ட போர்க்கப்பலே இல்லை, 0 அப்படிங்கிற ஸ்டேட்ல தான் இன்னைக்கு ஈரான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பை அமெரிக்கா வெளியிட்டிருக்கு. அப்படி ஒரு நிலைமை வந்தா தான் எல்லாருமே தைரியமாக அந்த கப்பல்களை அந்த வழியா இயக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா ஒரு முயற்சியா இதை எடுத்திருக்காங்க. அந்த இடமே பார்த்தீங்கன்னா மிக குறுகியலான, இப்போ நம்முடைய மலையில போகும்போது அந்த ஹேர்பின் பெண்டுன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கொண்டை ஊசி வளைவு, அந்த மாதிரியான ஒரு நீர் அமைப்பது. அதனுடைய துவக்கமும் சரி, அதனுடைய முடிவும் சரி, இந்த ரெண்டுமே ஈரானுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். அந்த வழியா எந்த கப்பல் வந்தாலும் மிக எளிதாக ஈரானால தாக்க முடியும். அப்படி அந்த இடத்த அவங்களுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்தது மூலமா ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் நம்முடைய ஓமன் போன்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெய் உலக நாடுகளுக்கு போகாத அளவுக்கு, குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு, அமெரிக்காவுக்கு போகாத அளவுக்கு தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய ராஜதந்திர முடிவை எடுத்திருக்கிறது ஈரான். அதனால இன்னைக்கு உலகம் முழுக்க பேசப்படக்கூடிய ஒரு பொருளா மாறி இருக்கிறது இந்த ஹார்முஸ் ஜலசந்தி. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.